ஹாய் ஆல்! ஃப்ரைடே ஈவ்னிங் வந்து பிரதோஷம்னு சொல்லிட்டு அம்மா எல்லாரும் ஒண்ணா கோவில் போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்ல சாமி கும்பிட்டுட்டு ஒரு 6:30 போல தான் வந்து நாங்க கிளம்பணுமே. நான், கிரி, சந்தியா, ஆத்விக் நாங்க எல்லாரும் ஒரு வண்டியில போயாச்சு. அம்மாவும், அப்பாவும் அவங்க ஒரு வண்டியில வந்தாங்க. எங்களுக்கு வந்து வீட்டு பக்கத்திலேயே வந்து நந்தீஸ்வரர் கோவில் சொல்லிட்டு சிவன் கோவில் இருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம வண்டிலலாம் போனோம்னா 2 மினிட்ஸ்லயே போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு கிட்ட தான். ஆல்ரெடி இந்த கோவில் வந்து நான் சிவராத்திரி விளாக்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசென்ட் டேஸா வந்து இந்த கோவில் கட்டுனதுக்கு அப்புறத்துலருந்து பயங்கர கூட்டம் வர ஆரம்பிச்சுருச்சு. அதே மாரி இந்த பிரதோஷத்துக்கும் பயங்கர கூட்டம். வண்டி நிப்பாட்ட கூட இடம் இல்ல. ஒரு வழியா தேடி ஒரு இடத்துல வண்டிய நிப்பாட்டிட்டு, சரி பூ வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு, அருகம்பில்லும், வில்வம், அதுக்கப்புறம் பூ வாங்கிட்டு போனோம். யூசுவலா இவங்க கிட்ட தான் நாங்க எப்பவுமே பூ வந்து வாங்குவோம். இவங்க வந்து அம்மாவுக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். ஸோ, அதனால இவங்க கிட்ட தான் எப்பவுமே நாங்க வாங்குவோம். இந்த பிரதோஷத்துக்கு வந்து பயங்கர கூட்டம் எல்லாம் வர்றதுனால, வெளியில நெறைய கடைங்கலாம் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சொப்பு சாமான் கடை, இந்த பொம்மைங்க, பலூன்ஸ் இந்த மாரி நெறைய கடை வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி போயிட்டு சாமி கும்பிட்டு வர வழியில, நம்ம ஆத்விக் இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உள்ள போயாச்சு. உள்ளேயும் பயங்கர கூட்டமா இருந்துச்சு. லைன் பயங்கர பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள போய் சாமி பார்த்துட்டு, சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோவில் சுத்தி வரதுக்கு போயாச்சு. ஆத்விக்க வந்து கீழ இறக்கி விட்டோனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. நெறைய குழந்தைங்க வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டு, அந்த மாரி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இவன இறக்கி விட்டோனே இவனுக்கும் ஜாலியாயிடுச்சு. இவனும் ஓட ஆரம்பிச்சுட்டான் கோவில சுத்தி. அதுக்கப்புறமா கோவில் சுத்தி வந்துட்டு, இது வந்து உள்ளயே நம்ம கோவிலுக்குள்ளேயே வந்து சுத்தி வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வெளிய வந்ததும், சிவராத்திரிக்கு வச்சிருந்த மாரியே மேளம் வச்சிருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அது நின்னு ஆத்விக் வந்து காட்டிட்டு இருந்தேன். அவன் வந்து அப்படியே உட்காந்துட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான் அந்த சவுண்ட்க்கு. அதுக்கப்புறமா சரி கோவில் வெளியில சுத்தி வரதுக்காக போயாச்சு. இங்க வந்து வாராகி அம்மன் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களையும் போயிட்டு கும்பிட்டுட்டு கோவில் சுத்தி வந்தாச்சு. அம்மா, அப்பாலாம் இங்க ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால, அப்பாக்கு இதுதான் வந்து சொந்த ஊரே. ஸோ இங்கேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு இங்க நெறைய பேர தெரியும். ஸோ போற வழி ஃபுல்லா யாருனாவது பேசிக்கிட்டே இருந்தாங்க. நின்னு நின்னு எல்லார்கிட்டயும் பேசி போறதுக்கு அதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லார்கிட்டயும் பேசிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. எல்லாரையும் மீட் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு நெறைய பேர மீட் பண்றது, அதெல்லாம் அவங்களுக்கும் ஹேப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் பேசிட்டு, போய் பிரசாதம் வாங்கி சாப்ட்டுட்டு, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்கருந்து கெளம்பியாச்சு. வெளில வந்ததும் ஆத்விக் வந்து ஏரோப்ளேன் மாரி பலூன் இருக்கும் இல்லையா? அத தான் வந்து வாங்கி குடுத்தோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.